ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாங்க, பீஸா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி சூப்பராக பீஸா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து வீட் பேஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ரெடிமேடு தாங்க. இது வந்து 3 பேஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேஸ்க்கு வந்து ஒரு சீஸ் க்யூப்ஸ் தேவைப்படும். 3 பேஸ்க்கு 3 இது வந்து ரெட் சாஸுங்க, ஹோம்மேடு. இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது பீஸா சாஸ். இது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மைனஸ் கொஞ்சம் தேவைப்படுங்க. வெஜ் மைனஸ் எடுத்திருக்கேன். கார்னு அதுக்கப்புறம் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. கார்னிஷிங்க்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரிகானோ அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜ் மைனஸு இதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேஸு இது வந்து வீட் பேஸுங்க, கடையிலே கிடைக்கிது. 3 பேஸ் வந்து ஒரு 35 ருபீஸ் இது போல் வருது. சரி, அதனால் நான் வந்து வாங்கியிருக்கலாம். பேஸ் வந்து வீட்லேயும் பண்ணலாம். அடுத்து வர வீடியோவில் நான் வந்து அந்த பேஸும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின பேஸ் வச்சு தாங்க பண்ண போகிறோம். வீட் பேஸும் விற்கிது, மைதா பேஸும் விற்கிது. நான் வந்து வீட் பேஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைனஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெஜ் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் எக் மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மைனஸ் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பீஸா சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுக்க கூட அட் எ டைமாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ் தாங்க. இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதனால் நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கலைங்க. அதை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து நாட்டு தக்காளி போட்டு பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக பெங்களூர் தக்காளி தான் போட்டு பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ரெட்டிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். நல்லா வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து வெளியே சாப்பிட்ற மாதிரியே நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காக பண்ணிடலாங்க. அந்த பேஸ் வாங்கினீங்கன்னா வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் மேலே வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி மேலே சாப்பிடும்பொழுது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதிலே நீங்கள் வந்து மஷ்ரூமை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை கூட நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை கூட மேலே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கன் பீஸா, மஷ்ரூம் பீஸா அது மாதிரி பண்ணிக்கலாங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு எது மாதிரி ஃப்ரூட்ஸ் எது மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ, ஆலிவ்ஸ் இதுமாதிரிலாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே எல்லாமே டாப்பிங் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, சீஸை தான் மேலே எடுத்து நம்ம இப்போது துருவி விட போகிறோம்.
இதுக்கு வந்து ஒரு க்யூப்ஸ் எடுத்து நல்லா வந்து மேலே துருவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா இழுத்தது நல்லா வந்து வெளியே கடையில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லி சீஸி பீஸா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்லைசஸ் இருக்குங்க. அதை எடுத்து நீங்கள் அடியில் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே க்யூப்ஸை வச்சு நல்லா துருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுக்கும் போது நம்ம கடையில் வந்து நம்ம இழுத்தா அப்படி வரும் இல்லைங்களா, ஜவ் மாதிரி அதே மாதிரியே வரும். நான் வந்து சீஸ் க்யூப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் மேலே மட்டும் இது பண்ணியிருக்கேன். இதுவே வந்து எனக்கு சாப்பிடும்போது நல்லா ஹெவியாக ஃபீல் ஆனிச்சிங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இதுக்கு வந்து ஒரு சீஸ் க்யூப்ஸு போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு இந்த சீஸோட ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இதிலே வந்து நம்ம மேலே ஒரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸு இது ரெண்டையும் வந்து மேலே வந்து இது பண்ணிக்கலாங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்குங்க. பீஸா இது மாதிரி வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துர்லாம். அவ்வளோதாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனில் ஃபஸ்ட்டு இதை வந்து கன்வென்ஷன் மோடில் ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. 180 டிகிரியில் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 16 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பீஸா ரெடி ஆயிரும். ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு ஓவன். நம்ம வந்து இதை தவாலையும் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் ஓவனில் தான் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்த தடவை நான் பண்ணும்பொழுது நான் தவாலை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஓவனில் ஒரு 16 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பேஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து 16 மினிட்ஸ் வந்து இது நல்லா பேக் ஆகட்டும். உள்ளே வந்து பீஸா நல்லா வந்து நல்லா பேக் ஆகிட்டுருக்குங்க. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஃபில்லிங் பண்ணி வச்சாச்சுங்க. அது நல்லா இதாகட்டும். இப்போ நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. என்கிட்ட பீஸா கட்டர் இல்லை, கத்தி வச்சு தாங்க கட் பண்ண போகிறேன். நீங்கள் பீஸா கட்டர் இருந்து அதில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நான் வெளியே சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. அடியில் பேஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருந்தது. பீஸா இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து கீழே பேஸ் எல்லாமே க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் குக் ஆகி நல்லா அந்த க்ரன்ச்சி ஃபீலோடு சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம். மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அடியில் பேஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்ததுனால கட் பண்ணுறதுக்கே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து வீட் பேஸில் நல்லா வந்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது நாங்கள் சிம்பிளாக பண்ணியாச்சு. எல்லாமே மோஸ்ட்லி வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் தாங்க. சீஸு இது அந்த பீஸா சாஸ் இது எல்லாமே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இது பண்ணிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வீட்டிலே வந்து எப்படி ஹோம்மேட் பீஸா பண்ணுறதுன்னு பார்த்துருப்போங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.